சரியானபடி கோவக்காரர் அவரு. ஆமா. ஓய் என்ன நீ பெட்டி சமாளிச்சா முடியலாம். அவன் என்னடா கோவக்காரன்? நான் அவனோட கோவக்காரன்டா. சிவனா நின்னுட்டு இருக்கிறேங்க. நான் தப்பு தவிர பேசுறா நீ அழுவாதப்பா. பட் ராயன் வந்து முத்திருந்தே வந்து கொட்டாத்தா. சிவனா நின்னுட்டு இருந்தேன். வந்தவன் அடிக்கிறான்டா. நீ தடுக்கிற. நீ தடுக்கிறனால அவன் தப்பிச்சா. இல்லைன்னா பாத்துக்கோ அடி போயாடே. அமைச்சரே, அமைச்சர், சாதா அமைச்சர், பூந்தி அமைச்சரே, அருகிலே வா. வந்தால் நீ அடிப்புங்கு. அடிக்க மாட்டேன் வா. சத்தியமா நீ அடிப்புங்கு. என் சேனாதிபதியே சொல்றா கேனக்குதியே. என்ன திமிரு உனக்கு? கொன்று விடுவேன் ஜாக்கிரதை. நான் செத்து விடுவேன் ஜாக்கிரதை. என்ன ஒரு திமிரு? ஒரு பாலோன்னு சொல்லணும். ஏண்டா என்ன ஒரு திமிரு உமக்கு இருக்கும்? எதற்காக இப்படி வாய் பேசி புண்ணாவது உடம்பு? ஏங்க நீ நல்ல பையன் தானே? ஆமாங்க. அமைதியா இரு. சரிங்க. காலையில விடிஞ்சா சம்பளம் கம்மியா கொடுத்தா கொலை வாங்கிட்டு போயிருவீங்களா? முடியாது. முடியாது இல்ல? ஆமா. நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் உழைக்கிறேன், வாய் பேசுறேன், அடி திங்கிறேன். அப்ப நான் சும்மா இருக்கிறோமா? நீ சொன்னாலும் டெம்போல போட தூரத்தானே வந்திருக்கீங்க. பாத்துக்கிட்டியா? இந்த சாத்தவாருக்கு எனக்கும் ஒரு அதிக நட்பு இருக்குது. பாரு விடமாட்டேங்குது பாரு. ஏய் விடுங்க. சாட்டையில நம்ம சொன்னா கேக்குங்க. என் பானத்தை கொடு. இந்த வெச்சுக்கொள். உன்னோட அந்த புன்னகை சிரிப்பு மனம் மாறாமல் இருக்க வேண்டும். சபைக்கு பணிவான வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேசுறா. என்ன சிரிச்சுக்கிட்டே பைத்தியக்காரனா நீ? நீங்கள் என்ன சொன்னீர்கள்? புன்னகை. புன்னகை சிரிப்பு அப்படியே மனம் உருக அப்படி இருக்கணும். அப்படியே இருக்கணும் சொன்னீங்க. ஆமா. ஐயோ கேள்விக்கு பதில், பதிலுக்கு கேள்வி, பதிலுக்கு கேள்வி, நாட்டுக்கு நாடு, கேள்விக்கு பதில், பதிலுக்கு கேள்வி. ஒரே பானம். நான் சரியா விடுவேன், வாயிலே விட்டுருவேன். சரி வேண்டாம் வேண்டாம், நீங்க வாயில விடுவீங்க எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு நாளைக்கு கூட எனக்கு விட மாட்டேங்கிறீங்க. நானும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். என்னடா பேசிட்டு இருக்கிறாய்?
இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? இந்நாட்டின் பெயர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு பெயர் நாடு. அவங்க சொன்ன நாடு. அவங்க சொன்ன நாடுகிற நாடு. சேந்தமங்கலம் பிரிவு ரோடு. சேந்தமங்கலம் பிரிவு ரோடு. சபாஸ்ரா. அப்படியே. இன்னும் சேந்தமங்கலம் பிரிவு ரோடு என்றாலே சம்பளம் வாங்க காலையில அங்க போயிடலாம். எங்க? இங்க கூத்தாடி போடுவோம். சேந்தமங்கலம் பிரிவு ரோட்ல போய் சம்பளத்தை வாங்கிக்கலாம். அந்த ஊர் பேர் தெரியாது. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் நன்றாக தெரியும். அப்ப தெரியும் என்றால் பழைய முறையில் சொல்ல வேண்டும். சீனிவாசம்பாளையம். சீனிவாசம்பாளையம் யாரு சொன்னாங்க? அது காளியா கோயில். ஒரு தை மாசம் வந்தாருமே. அதுதான் சீனிவாசம்பாளையம் காளியா கோயில். இது வந்து புதுவளவு மாரியா கோயில். இந்த மாரியா கோயில் ஊரு. காளியா கோயில் அது ஊரு. அது ஒரு ஊரு. இது மாரியா கோயில். இந்த மாரியா கோயில் சீனிவாசம்பாளையம் என்றாலே புதுவளவு. எப்படி சார் எல்லாம் சொல்லிட்டா? பாருங்க உண்மைதானே நீ சொல்றது உண்மையா? அது இல்ல. வயிற்றுக்கு என்ன பாத்தீங்கற? டெய்லி திங்கறேன். என்னது? 3 நேரத்துக்கு திங்கறேன். என்ன திங்கற? பிய திங்கறேன். அறிவு கொழுந்து. இந்த நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்கள், நமது தாய் குலங்கள் அனைவற்று பேருமே கடலை போல் சூழ்ந்திருக்கின்றார். அனைவருக்குமே நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்ச அந்த பணிவார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பைத்தியாரோட பண்ற அப்படி இருந்தால் நாம் அரிதார பூசி நடத்தக்கூடிய நாடகத்தில் போகிறேன். என்னப்பா பேச சொல்றா? இன்னைக்கு என்ன நாடகம்? மாரியம்மன் மதுரை வீரன் சண்டை. மாரியம்மனுக்கும் மதுரை வீரனுக்கும் சண்டை. சரி. கிளீரி எங்க பாட்டிய புண்டை. எப்போ? காலையில 6 மணிக்கு. மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய சொல்லு சுந்தரராஜன் பாபா விமோசனம். அப்புறம் கிருஷ்ண அர்ஜுன் சண்டை. நல்ல காலம் பிறகுது. நல்ல காலம் பிறகுது. இந்த நாடகத்தில் நான் யார்? என் பெயர் என்ன? நான் எந்த குலத்தில் பிறந்தவன்? என்ன குலம்? தெரியாது. தெரியாது. குலம் தெரியாதா? குலம் தெரியும். என்ன குலம்? கண்டுபிடித்து விட்டார்கள். இவர் குலம் என்ன குலம் தெரியுமா? என்ன குலம்? இவங்க குலம் செட்டி செல்வார் குலம். அது கிடையாது. இந்த கதையில என்ன குலம்? இந்த கதையில என்ன குலம்? அடகத்தின் குலம், சத்ரா குலம்.
யார்? நான் எப்படிப்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? என் குலம் என்ன? என்ன குலம்? சரியான சந்திர குலம். உங்கள் குலம் சந்திர குலம். ஓடு தவறாத குருகுலம். குருகுலம். குருகுலம் வம்சத்தில் பிறந்த சாஸ்திர கொடி வேந்தர்கள் பாண்டவர் ஐவர். சாக்கு தெடி வேந்தர்கள் பாண்டவர் 5 பேர். சாஸ்திர கொடி வேந்தர்கள். சாஸ்திரம். இந்த ஐவரிலே நானும் ஒருவன். நீங்கள் ஒருவர். நீங்கள் யார்? சந்திர குலத்திலே பிறந்த 11 பெயர். எப்படி? 11 பெயர், 12 அழகு. 12 அழகு, 32 லட்சண பிறந்தீங்க. அபதமாய் அடலடா சாமச்சிட்டு கமான் சிரிப்பு பர்றா. சும்மா இல்ல. 12 அழகு, 32 லட்சணம். லட்சணம். உயர்ந்த நெற்றி, ஒளிவிழி பார்வை, மார்பிலே சந்தன ரேகை, முதுகிலே 5 மச்ச ரேகை, பாதத்தில் செந்தாமரை, முழங்காலிலே விருதண்டை, தொப்பிலே உபயவாணிக்கும், நாவிலே நட்சத்திரம், பல்லிலே பரசுவினை, முன்னழகு பின்னழகு என்று சொல்லக்கூடிய 12 அழகு. 12 அழகு படைத்த 32 லட்சணம் பொருந்திய என் பெயர் ஆனான் அழகு மன்னன் வீர பார்த்திப அர்ஜுனன். வீர பார்த்திப அர்ஜுனனுக்கு, வீர பார்த்திப அர்ஜுனனுக்கு, வீர பார்த்திப அர்ஜுனனுக்கு, வீர பார்த்திபன் மகேந்திர சிங் பாகுபலி. பாகுபலி யார்? பாகுபலி கட்டப்பா. எடு ஆயுதம், போர் தொடுக்கலாம். எங்கே? அங்கே சந்துகாட்டு. என்னடா பேசி கொண்டிருக்கிறாய்? வீர பார்த்திபன் மகேந்திர சிங் பாகுபலி. அது வேறு. என் பெயர் அர்ஜுனன். என் கட்டப்பா பாத்தீங்களா? யாரு? கட்டப்பா. யாரு? பாகுபலி போல் ஒரு கட்டப்பா. அத போலாதான் எங்க சித்தப்பா. ஓகே ரைட். இவருதான் சித்தப்பாவா? சித்தப்பா மாமா அண்ணன் குருசமண்ணன். இவன் அருமை தாய்க்குளம். பேர் என்ன? அபத்தமா. பாப்பாத்தி அம்மா அவர்கள் ஏரி தோட்டத்தை சேர்ந்த பாப்பாத்தி அம்மா அவர்கள் நமக்காக வாரி வாரி கொடுத்திருக்கிறார். ஆண் படமக்கம் அரசப்பட்டாண்டு, பெண் படமக்கம் வெற்றி பெருகி, குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் மடிக்கு கோடி காலம் வாழ இதெல்லாம் எல்லாம் மதுரை வர வேண்டிக் கொள்கிறேன். ராமோ ஜெயம். அப்படி இருக்க என் பெயர் அர்ஜுனாக இருந்தாலும், வீர பார்த்திபன் அர்ஜுன மன்னனாக நீங்கள் இருந்தாலும் எனக்கு 11 பெயர். சும்மா நற்குணன், பற்குணன், வில்லாளி, விஜயன், கிரடிவேந்தன். தெளிவா சொல்லு. கிரடிவேந்தன், தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய எனக்கு 11 பெயர், 12 அழகு, 32 லட்சணம். அப்படிப்பட்ட என் பெயர் அர்ஜுனன். அர்ஜுனன் வருகிறான் என்ற செய்தியை கேட்டாலே இந்த 7-14 உலகம் என்னை கண்டு கிட்டு 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 என்னடா படுத்துற மறுபடியும் 4 மணிக்கு மேல அவங்க என்ன தெரியலீங்க. இப்ப நான் வர்றதுக்குள்ள நீ எழுப்புல உன் தோல் இன்னைக்கு அங்க தொங்கும். நம்ம எழுப்ப முடியாதுங்க. 5 மணிக்கு மேலதான் எழுப்ப முடியுங்க. இப்ப நீ எழுப்புற அடிவாரம் நான் தாக்கா இருந்து கிடைத்த மணி தவமணி. எப்படி? சத்யாக்கா அவர்களும் தவமணி அவர்களும் அவர் சொத்து நமக்காக வாரி வாரி கொடுத்திருக்கிறார். சென்ற இடமெல்லாம் செல்வ செழிப்பாக இருந்து வேற குழந்தைகள் பிள்ளைகள் நல்ல முறையாக வாழ்ந்து ஓரமா நின்று குத்து சிறப்பாக இருந்து குடும்பம் மென்மேலும் வளர்ந்து உயர்ப்பை அடைய இந்த எல்லாம் வல்ல மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். என்னடா அப்படி நான் அர்ஜுனாக இருந்தால் என்னை பெற்றெடுத்து என் தாய் என்னை பெற்றவன் யார்? அவள் யாரோ நான் அறிய. என்னடா என்னை பார்த்தளவுக்கு எப்படி தெரிகிறது? அடி பத்துல பேசுறேன். இந்த பக்கம் பலா மரம், இந்த பக்கம் பலா மாகு, 2 பக்கம் இருக்கிறனால இவங்க யாராலும் என்ன அடிக்க முடியாது. அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அடி விடும். பிச்சுட்டு ஓடி போய் என்ன 10 மாலை தாட்டு மாதா
என்னை பெற்றெடுத்து கேட்டார் 10 மாதம் முன்னாள் ஓர சிவனாடி வடாகின் மகனே பரங்கால இளவரசன் என்னை பெற்றெடுத்து கேட்டாய். அவள் பெயர் குந்தி. எங்க குந்துறது? என் தாய் குந்தி தேவி. அம்மா குந்தி தேவி. என் சிறிய தாய் மந்தார தேவி. இருவருக்கும் அப்பண்டன் என் தந்தை. யார் தெரியுமா? அப்பண்டன் யாரு? அவர் பெயர் பாண்டு மகாராஜன். பாண்டே பாண்டா பாண்டே பாண்டு பாண்டு உள்ளங்கறா அப்பம் பாண்டு தப்பல இருக்கிறது போய்டுறோம். இல்லடா பாண்டு பாண்டு மகாராஜன். ஓ பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜனுக்கு புத்தி வந்து அழைக்கும் சாஸ்திர கோடி வேந்தர்கள் பாண்டவர் ஐவரும் பிறந்தோம். அஞ்சே பேரே. தர்மத்தை தாழ் சிறந்த தர்மராஜன் என் அண்ணன். சரி. 16 யானவளை கொண்ட பீமச்சனர். இரண்டாவது. மூன்றாவது அர்ஜுனன். நான் பிறந்தேன். மூன்றாவது நீங்க. நான்காவது நகுலன். ஐந்தாவது சகாதேவன். இப்படி ஐவர் பிறந்து சாமி மகாராஜா நல்லா தூக்கம் வருது. இந்த ஐவருக்கும் நேரிட்ட பகையாளிகள். நான் இங்கே போட்டேன், நீ அங்க இங்கே போடுறேன். நான் இங்கே போட்டேன், நீ அங்க பீ போடு. ஓகே இந்த சாஸ்திர கோடி வேந்தர்கள் பாண்டவர் ஐவருக்கு இந்த அகிலத்திலே ஒரு எதிரி இருக்கின்றார். எனக்கு எதிரி அந்த அப்படிங்க எங்க மாமி பாவாடை கட்ட வந்து ஊருக்குள்ள சுத்திட்டு வராங்க. உங்க முன்னாடி வந்து காடி நடந்து பாருங்க. எங்க மாமியா மாமே பேர் என்ன? மாமே பேர் இல்ல. குப்பாய்ங்க. பாயி பேச மாட்டீங்க. ஏய் குப்பாயே வா. அதே சாக மாட்ட மாட்டீங்க. ரத்தம் குடிச்சிட்டு இருக்குது. வாங்க. எடுத்துக்கிட்ட. என்னத்துல எடுத்துக்கிட்டு? நான் சத்தமண்ட போய் போயிட்டு இருக்கீனா? காவலா ஓச குப்பாய். அப்படி இருக்க இந்த பாண்டவருக்கு நேரிட்ட பகையாளிகள் யார்? யாருங்க? அவர் சாமி உங்களுக்கு எதிராளியா? யாருங்க? சொல்லுங்க. நான் இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு எதிரினா அது எனக்கு எதிரிங்க. வாரா. நீங்க மகாராஜா. ஆமா. நான் மந்திரி. உங்களுக்கு எதிரி இருக்கும்போது சொல்லுங்க. லோனுக்காரனா, கந்துக்காரனா, பைக் டீவுக்காரனா, இல்ல பைனான்ஸ்காரனா, இல்ல அரிசிக்காரனா, இல்ல எல்ஐசி போலீஸ்காரனா, யாருன்னு சொல்லுங்க. நான் இருக்கிறேன். இதுக்கு வழி வந்துருச்சு. இந்த பகையால இருக்குல்ல காப்பாத்துறதுக்கு வழி வந்துருச்சுங்க. எப்படிங்க? உங்களுக்கு எப்பேற்பட்ட பகையாலே இருந்தாலும் சரி அதுல இருந்து இப்ப தப்பிக்கிறதுக்கு வழி வந்துருச்சு. எப்படி? ஆத்தா பழகா வந்திருக்கப்பா. ஆத்தா ஆத்தா குடுக்குறேன்னு சொல்லிட்டாப்பா. நீ மீண்டும் மறுபடியும் வராத. நான் இப்ப ஆத்தா நான் கொடுப்பேன். பாலகா நீ வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமப்பா. வந்துருச்சுங்க. அது
லோன் காசு கேட்க வந்து சாமி வந்து ஆடின போது லோன் காசு பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். கஷ்டமா இருக்கு. 10 இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா ஓடிட்டு லோன் காசு எங்கம்மா அப்படி மாறப்பறா அப்படி நான் மட்டும் சொல்லி பாருங்க. லோனுக்கார பைக் எடுத்து ஓடினா 10 மாசத்துக்கு வர மாட்டேங்குது பக்கம். இது வேற பகை. எனக்கு பகை போறாங்க. எனக்கு பகையா தெரியுமா? உங்க பேரான பெருக தந்தை அப்படி நினைச்ச அவங்களாலே என்னுடைய பங்காளிகள் பகையாளிகள் யார் தெரியுமா? யாருங்க? வேற யாரும் இல்ல, எங்க சொந்த பெரியப்பா. பெரியப்பா? ஆமா. திருதராட்டினம் காந்தாரியம் ஈண்டெடுத்த பிள்ளைகள். துரியோதன முதல் விகடன் வரை சரியாக 101 பிள்ளைகள். என்னுடைய பங்காளிகளே எனக்கு பகையாளிகள். என்னங்க பங்காளிங்களே பகையாளிகள்? பங்காளிகளுக்குள்ளதான் சண்டையே வரும். உண்மையா இல்லையா? எதுக்கு பகை? ஒரு அண்ணன் தம்பிக்கு எதுக்கு சண்டை வரும்? எதுக்கு வரும்? ஹோட்டல் வாங்கி தரலன்னு இருக்குமா? குடிகார பயணம். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வர காரணமே எதுக்கும் உதவாத இந்த மண்ணுக்கு. இந்த மண்ணு நாளை இதை சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. இங்கு சுவாசிக்கும் காற்றை சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியவே முடியாது. பார்க்கின்றதெல்லாம் உனக்கு சொந்தமாகுமா? ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட பொருள் மீது ஆசை வைத்தவன் என் பேரான பெரிய தந்தை என்றெடுத்த மகன் அவன் துரியோதனன். நாட்டுக்காக நகரத்திற்காக சரி சொத்துக்காக சுகத்திற்காக பொன்பொருள் மீது ஆசை வைத்து பாண்டவர் ஐவரையும் அழித்து விட்டார். இந்த பாதி சாம்ராஜ்யம் நமக்குத்தான். 56 நாட்டுக்கு பேரரசன் வந்தார். சரி என்று எங்களுக்கு என்னென்ன செய்தார்? எத்தனையோ பஞ்சகங்கள், 1 கோடி சூது, 1000 சூது இந்த பாண்டவரை கொள்ள சரி எத்தனையோ சூது செய்தான். எல்லாம் நாம் தப்பித்து பிழைத்து வந்தோம். பாண்டவரை இவர்கள் அரக்கினால் வாழை கட்டி அங்கு பிழைத்தோம். அரக்குமாமலை இடும்பாவனம் சென்றோம். இடும்பாசுரனை கொன்றோம். 300 மங்கலம் சென்றோம். பக்காசுரனை கொன்றோம். பிறகு எங்கு புறப்பட்டோம்? பாஞ்சால தேசம் சென்று வளையாத வில் வளைத்து வஞ்சியாலை பாஞ்சாலியை திருமணம் செய்தோம். திருமணம் செய்து மீண்டும் பாண்டவர் அரக்குமாமலை இறந்து விட்டார் என்று செய்தி கேட்ட திருதராட்டிரன் துரியோதனுக்கு பட்டம் என்ற இளவரசன் பட்டத்தை கொடுத்து விட்டார். பிதாமகர் பீஷ்மர் தாத்தா துணை கொண்டு அஸ்தினாபுரம் சென்று நாடு கேட்க திருதராட்டி சொல்றார், என்னவென்று? பாண்டவர்களே, நீங்க அரக்கமாமலையில் இருந்து போயிட்டீங்க என்ற செய்தி கேட்டு என் மகனுக்கு பட்டத்தை கொடுத்து விட்டேன். அடுத்த பட்டத்தில் இளவரசன் துரியோதனன். உங்களுக்கு நாடு வேணும்னா இதோ அந்த புறம் போயிருங்கள். அந்த புறம் திரும்பி பார்த்தா என்ன தெரியுது? தென்னை மரம், வேப்ப மரம். அப்புறம் செம்பருத்தி பூ. அதுக்கு அந்த பக்கம் என்ன தெரியுது? அந்த பக்கம் ஒரு பாத்ரூம் செவுரு தெரியுது. பெரிய மலை பொதாரு. முன்னாடி அடர்ந்த காடு வனம். அந்த வனத்திலே எண்ணற்ற கணக்கான ஜீவராசிகள். ஒரு காட்டுல போய் மனசு வைக்க முடியுமா? முடியவே முடியாது. பார்த்தேன் அர்ஜுனன், சிந்திச்சேன், செயலுக்கு வந்தேன். இந்த காட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது? எடுத்தேன் ஒரே ஒரு பானம். அது அக்னி பானம்.
அக்னி பானத்தை எடுத்து என் காண்டீபத்தை உயர்த்தி இந்த அக்னி பானத்தை தொடுத்து அங்க போய் நில்லு. அங்க போய் நில்லு. இப்படிங்களா? சரி. இந்த காண்டீபத்தை எடுத்து அக்னிபானம் தொடுத்து இந்த காண்டாவனத்தை இருந்த காண்டீபன் காலையில் என்று பெயர் பெற்றேன். ஆட்டதுனால தப்பு இல்லைங்க. அப்படிதான் நீங்க ஒரு வாட்டி அவர் போட்டு பானத்தை பிடிக்கிறேன்னு விட்டாரு. வந்து கண்ணுல சொருக்குச்சு. 2 நாள் கூத்துலி போட்டு அப்படியே திரும்பி நின்னுது. அக்னிபானத்தை போட்டு இந்த காட்டையெல்லாம் அழிச்சு இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு மாளிகை உருவாக்கி அங்க நாம் சுகமாக வாழ்ந்து வந்தோம். சரிங்க. அங்கேயும் சும்மா விட்டானா? அழகான மாளிகை கட்டி மகிழ்ச்சி வரவழைத்து கண்டான் துரியோதனன் கடுபகையை மனத்தில் எண்ணி இந்த ஐவரை விடக்கூடாது என்ற எண்ணம் கேட்டிய துரியோதனன் எங்களை விருந்து கழித்தான். சும்மா இருந்த பாண்டவரை என்ன செஞ்சான்? வம்பாக வரவழைத்து ஆடும் பகலிலா இவரையும் அமர வைத்தான். எங்க போர்வையாருவே போர்வை வாங்குறீங்களா? போர்வை உங்களுக்கு ஆடும் பகல் அனைவரும் அமர வச்சு எங்கள் அண்ணன் தர்மர் சூதுவாது தெரியாதவர், கருத்ததை தண்ணி வெளுத்ததே பால் என்று உணர்வு தெரியாதவர். நீ நல்லவன் சொன்னா நம்பிடுவார். அப்படிப்பட்ட தர்மரை ஆடும் பகலில் அமர வைத்து சகனியை முன்ன வைத்து நாடு நகரம் நவனது செங்கல் உப்பு சட்டி வரையோடு முதல் நாங்கள் அனைத்தையும் தோற்று அனாதியாக இருந்து பானங்களை இழந்து ஆயுதங்களை இழந்து நாங்கள் அனாதிகளாக ஐவரும் நின்றோமடாக்க அவனா. நினைத்தான் கடன் பட்டார் நெஞ்சம் எப்படி துடிக்குமோ அதுபோல் துடிக்கிறது என் மனம். ஐவரும் அருகிலே பாஞ்சாலியும் 12 ஆண்டு வனவாசம் 1 ஆண்டு அத்தியாவசம் புறப்பட்டு வந்தால் பங்குளவரை பாண்டவருக்கு 14 என்ற உரைத்த குருப்பிரியர் 9ஆக 1ஆம் சூரியவனம் 2ஆம் ராமேஸ்வரம் 3ஆம் முருக்குமாரேஸ்வரம் 4ஆம் தாளமகரேஸ்வரம் 5ஆம் சைந்தபுரம் 6ஆவது காமதேன வருவதும் 7ஆவது கந்தபுரம் 8ஆவது குருமகரேஸ்வரம் 9ஆவது ரோமரேஸ்வரம் 10ஆவது பைரவனம் 11 ஊர்க்குரிவிடம் 12 இந்திரமொழிவிடம் 13 விராட தேசம் அந்நியாதவாசம் 13 ஆண்டுகளாக படாத துயரம் அல்ல எத்தனையோ துன்பம் துக்கம் துயரம் எல்லாம் பட்டு நாடு கேட்கும். நாடு கொடுத்தானா? சொன்ன மாதிரி வந்துட்டோம்ல. நாடு கொடுத்தானா? உலகமாக நாடு கட்டும் உடுக்கு மறுத்தான். தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தம் எனக்கு மல்லிக்கு பிறந்த அளவு புழைந்து விட்டு நாடு கட்டும். நாடு கொடுத்தானா? கொடுக்கவில்லை. இரண்டாவதாக என் மாமன் மாயவனை விட்டு நாடு கட்டும். நாடு கொடுக்க துரியோதனன் கௌரவருக்கு 11 சேனை, பாண்டவருக்கு 7 சேனை, 11 7 கூட்டி இருவருக்கும் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 18 நாள் போர்க்களம். முதல் நாள் சண்டைகளே யாரும் செய்யாத கொடிய செயலை பாவி இந்த செய்தேன். என் மகன் அரவானை வெட்டி பலி கொடுத்து இந்த போர்க்களத்தை துவக்கி 13 நாள் சண்டைகளே என் மகன் அபிமன்யனை இழந்து என் குருவாக விளங்கக்கூடிய துரோணரை கொன்றோம். என் தாத்தா பிதாமகர் பீஷ்மரை அம்பு பிடிக்க வைத்தவன் இரக்கமில்லாதவன். போர்க்களம் வந்துவிட்டால் கடமையை செய்ய வேண்டும். அப்படி இருக்க 16 கருணை கொண்டு 18 துரியோதனை கொண்டு 18 பாண்ட போராட்டத்தில் வெற்றி பெற்று பாண்டவருக்கு வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொட்டி இப்ப நாங்கள் அஸ்திராபுரத்தில் குடியிருக்கின்றோம். முடி தள்ளிட்டீங்க. ஆமா, இந்த அஸ்திராபுரத்தில் குடியிருந்து நான் வந்து வீட்டுல என்ன பண்ணான்னு கேளு. காவலா, இன்று நாம் எங்கு புறப்பட வேண்டும்? இதனால் வரைக்கும் 18 நாட்களாக சண்டை சமர்ப்போர் எப்படி இருந்து விட்டு அப்படி இருக்க இந்த தினம் புறப்பட வேண்டும். எங்க போலாம் காவலா? காலையில இருந்து என்னவோ தெரியவில்லை. என் கண்களுக்கெல்லாம் அம்மா முடிச்சாரு தெரியும் கூட தெரியாம விட்டு அதை பண்ணிடுறாரு. அதனால இன்று அழகு சுபத்ரை காண வேண்டும். ஆழமுந்திமா நகரம் என் மனைவி கொண்டாடி பார்க்க போலாம். அதுக்கு முன்பதாக ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி
நீங்கள் தண்ணி போடுங்கள். நான் அனைவருக்கும் அம்பு விடுகிறேன். எனக்கு அம்பு விட தெரியாதுங்க. மட்டும் எனக்கு கேப் போறதுக்கு சொல்லிவிட்டு அடி அஜத்தையே சாமி என்னால முடிஞ்ச வரல எழுப்பிட்டேன். இதுக்கு மேல எழுப்பிட்டாச்சா இன்னும் 2 நிமிஷம் பாரு அல்ல கப்புன்னு படுப்பாங்க பாரு. நீ படுக்கிறதுனால தான் படுக்கிறாங்க. இதில்